ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் லிவிங் வித் சாரோ. இது மந்த் எண்டோட பட்ஜெட் குக்கிங் வீடியோஸுங்க. நம்ம கிச்சனில் ஒரு புது வரவு. இவங்க என்னோட கிச்சன் ஹெல்ப்பருங்க. இவங்க இல்லைன்னா எனக்கு ஒரு வேலையும் ஆகாதுங்க. இவங்க கிட்டத்தட்ட 2 வருஷமாக பரனில் இருந்தாங்க. இவங்களை இப்போ தான் நம்ம கிச்சனுக்காக நான் கீழே இறக்கியிருக்கேன். இனிமேல் எல்லா சமையலும் இந்த கேஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தாலும் எங்களுக்கு இந்த கிச்சன் செட் பண்ணுற வேலை இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால பரபரப்பா சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சு 20 நிமிஷம் நம்ம கையில இருக்குங்க. அதுக்குள்ள நம்ம ஹெல்த்தியாவும் சமைக்கணும், பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும், ஆனா அது டேஸ்டாவும் இருக்கணும். வாங்க என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை அடுப்புல வச்சுட்டேன், கடலை எண்ணெயை ஊத்திட்டேன். அவங்க எங்க மாமனார் தான் பாப்பா தூக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா எண்ணெய் விட்டு பாத்திரம் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகுளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாங்க. கடுகுளுத்த பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீளமா நறுக்கின வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு நல்லா சேர்த்து உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா கொஞ்சம் சட்டுன்னு வந்து வேலை முடிஞ்சிருங்க. இதை வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா குழைய வதக்கிடுவோம். தக்காளியை விட வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் கூட அப்படி இருந்தால் தான் இந்த தொக்கு நல்லாயிருக்கும். தக்காளி தொக்குன்னு பேர் இருந்தாலும் நம்ம வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது நம்ம பட்ஜெட் சமையல் அப்படின்றதுனால நம்ம இருக்கிறத வச்சு தாங்க நம்ம செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுற அந்த மாதிரி எந்த விஷயமும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா வேலை சட்டுன்னு முடிஞ்சிருங்க. இந்த குக்கர் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பலம் மாறிங்க. இந்த கிச்சனில் டக்கு டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சிடலாம். இந்த 3 விசிலும் வந்துடுச்சு, தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஹெல்தியான வடை செய்யலாமா? ஏன்னா வடையில ஹெல்தியா? கருப்பு சுண்டல் வடை தாங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா, ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சிடுங்க. இது கூட நம்ம ஊற வச்சிருந்த கொண்ட கடலையும் நல்லா சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம கடலைப்பருப்பு வடையவே மறந்துடுவோங்க. இந்த வடைக்கு அடிக்ட் ஆகிடுவோம். இது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நான் இன்னைக்கு செஞ்ச இந்த சமையலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு சுட சுட சாதமும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது கூட பொரிச்ச கடலைப்பருப்பு வடையும் எடுத்துக்கிட்டேன், தக்காளி தொக்கும் சேர்த்துட்டேங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தாங்க இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். என்னோட சேனலில் என் கூட சேர்ந்து நீங்களும் க்ரோ ஆகலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.